வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கணிதம் பார்க்க போகிறோம். போன செப்டம்பரே சரியா இல்லை, இப்போ அக்டோபருக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியலிங்களே அப்படின்லாம் கொஞ்சம் விசனப்படாதீங்க. அக்டோபருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. செப்டம்பரில் கூட தனத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் குரு பார்த்துக்கிட்டார் இல்லைங்களா, அப்போ குருவால் நமக்கு நிறைய லாபங்கள் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே 3ஆம் தேதி அக்டோபர் அன்றைக்கே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரன புதன் இப்போ உட்காந்துருக்கிற ஆட்சி உச்சத்தில் உட்காந்துருக்கார் கன்னிராசிலேருந்து. அங்கேருந்து மூவ் ஆகிடுவார். மூவ் ஆகி கம்ஸ் டு துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்படி வந்த உடனே 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் ஆகிடும். உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய விஷயத்தில் ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கைக்கு வழி பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது. ரெண்டாவது, 10ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் இப்போ இருக்கிற சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மூவ் ஆகிடுவார். அவர் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போனாலும் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சுகம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் நிரந்தரப்படுத்தி தான் தரப்போகிறார். கவலைப்பட வேண்டாம். அதனாலே உங்களுக்கு நிறைய வரவுகள் உண்டாகும். மேலும் இந்த 17ஆம் தேதி துலாம் ராசிக்குள்ளார சூரிய பகவான் உள்ள வந்துடுவார். சூரிய பகவான் உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துக்காரர். அவர் உள்ள வர்றதுனால உங்களுக்கு லாபங்கள் பெருக போகிறது. 6ஆம் இடத்துல வந்து தன வரவு பொருள் வரவு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால் தைரியமாக நீங்கள் எதை செஞ்சாலும் காசு வரும். முக்கியமாக அரசாங்க விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு நல்ல சுக போகங்களும் அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்த இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். நீச்சம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுலேருந்து எடுத்துருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசம் பண்ணுவார். செவ்வாய் 12க்குரியவர், அதே உங்களுக்கு 7க்குரியவர். 7 12க்குரியவர் தான் அங்கே துலாத்தில் உட்காந்துருக்கார். அவரோட சேர்ந்ததுனால எதையும் தைரியமாக சாட்சிடலாம். அப்படிங்கிறதுனால உங்கள் மேலே இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளாகும். சண்டை வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ரைட்டுங்க. 18ஆம் தேதி தான் எங்கள் கிளைமேக்ஸு. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல இது வரைக்கும் காசு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தார் இல்லையா, அந்த தனக்காரகனான குரு இவர் அதிசாரமாக உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு கடகராசியை நோக்கி போகிறாரு. அப்படி போகும்போது உங்களுக்கு சில விஷயத்தில் மனதில் கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதடா இது எப்படி பண்ணுறோன்னு தெரியலையே, இதை பண்ணினா சரியாகுமா அப்படின்னு லாப நோக்கில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 வாட்டி யோசித்து செய்கிற மாதிரி ஆகிடும். நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், வந்தது கம்மி தானே அப்படிங்கிற மனதிலே ஒரு சின்ன இட்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உட்காந்துரும். எனக்கு ஒன்றும் பெருசாக அமையலை, ஆனாலும் பாருங்கள் ஏதோ யோகம் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்ற வார்த்தையிலெல்லாம் இந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது. ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு லாபம் கன்ஃபார்மாக கொடுப்பேன். அப்படிங்கிறதுனால தான் குரு தன் பார்வையை 7ஆம் இடமான விருச்சிக ராசி மேலே வைக்கிறார். கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இல்லை, தொழில் வெற்றி அப்படிங்கிற இடமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் தொழிலிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். எதையான புதுசாக யோசிக்க வேண்டும். அப்படி என்னெல்லாம் வரும், அதனால் லாபம் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்போது 24ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கே புதன் வந்துடுவார். 7ஆம் இடம் உங்கள் கலத்திரஸ்தானம் அதுக்குள்ளே வந்துடுவார். அதே மாதிரி 27ஆம் தேதி செவ்வாய் வந்துடுவார். செவ்வாயும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் கொஞ்சம் அறிவுத்திறன் ஜாஸ்தியாகும். லாபம் எப்படிலாம் ஈட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், குழந்தைகள் விஷயத்தில் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், புதுசாக புத்திசாலித்தனமாக எதனா விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து இன்ட்ரோ பண்ணி விடலாமா அப்படின்லாம் உங்களுக்கு ஆக்டிவிட்டி வேணும். செவ்வாய் உச்சத்தில் உட்கார போகிறார், ஆட்சியில் உட்கார போகிறார். அப்படி ஆட்சியில் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவார், தைரியத்தை கொடுப்பார். செஞ்சிடலாம் சார் நம்ம அப்படிங்கிற இடம். அதனால் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே நம்ம கடக்கடன்னு செய்ய ஆரம்பிப்போம் வேலைகள் எல்லாம். அந்த வேலைகளை செய்வதற்கு தான் 4ஆம் பார்வையாக இந்த செவ்வாயானவர் பார்க்கக்கூடியதே உங்களுடைய தனக்காரகனான 2ஆம் இடம் மிதுன ராசியும் பார்ப்பார். அதே போல் தொழில்ஸ்தானமான கும்பராசியும் பார்ப்பார். அதனால் உங்களுக்கு தொழிலை பற்றியும் லாபத்தை பற்றின எண்ணங்கள் அதிகமாக வருவதனால பண வரவை எதிர்பார்த்து செய்யலாம். கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டாகும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், ஒரு வழி கிடையாது. அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள்,
வரக்கூடிய மாதத்துக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக கட்டி வச்சுருங்க. அதை ஈவெண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாகிடும். இல்லைன்னா கொஞ்சம் அடிஷ்னல் பேர்டன் இருக்கும் அப்படிங்கிற டிட்பிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போது உங்களுக்கு நல்ல பிரியமான மனைவி, உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய மனைவி எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷனும் கொடுப்பாங்க. ஏன்னா செவ்வாய் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் கலகங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீச்சத்தில் இருக்கார் உங்கள் ராசிநாதன், அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தலையை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க. முக்கியமாக அலுவலக விஷயத்தில் ஆஃபீஸில் போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப் அப் பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் இது ஒரு ரப்சரில் போய் நிற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இன்வெர்டட் கமாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய அந்த நீட்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடியது. கொஞ்சம் தந்தையை அனுசரித்து சென்று கொண்டீங்கன்னா, ஏன்னா அவர் மூலியம் வரக்கூடிய பொருள்கள் வரவுகள் தான் நிறைய இருக்குது. எதிர்காலம் பொறுத்து ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப பிளான் பண்ணி குழப்பிக்கிறது தான் உங்களுடைய குழப்பமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் விளையாட்டாக அதை விடுங்க. அது வாட்டு நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு விடுங்க. மற்றவங்கள பார்த்து ஐயோ அவங்க பண்ணிட்டாங்களே இவங்க பண்ணிட்டாங்களேன்னு கம்பேரிஷன் ஸ்டடியே வேண்டாம். அதுவும் வேண்டாத வேலை. அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இந்த மாதத்தை அழகாக ஓட்டலாம். லாபம் வரும், பண வரவும் வரும். நீங்கள் நினச்ச மாதிரி மெதுவாக நடந்தாலும் நடந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தோட தீர்மானமான விஷயமாக மைண்டில் ஏற்றிக்கணும். ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறாரு, அவரை குரு பார்க்க போகிறாரு. குரு பார்க்கறதுனால கோடி புண்ணியம் தெரியும். லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் எதிர்பார்த்த லாபம் வரணும்னா கொஞ்சம் மெதுவாக வரும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றவர்களை பார்க்கறது ரொம்ப வேண்டாத விஷயம். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய கரெக்டான மைண்ட் செட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கீதையை உபதேசித்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவே மனதில் நினைத்து இந்த மாதம் முழுவதுமே கிருஷ்ண ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக அந்த கிருஷ்ணனின் அருளாலே எல்லா விதமான நன்மைகளும் பெறுவீர்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம். எல்லா ராசிக்கும் இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரியன் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். செவ்வாய் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். குருங்கிறவர் வருடக்கோள். இந்த செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்கள். இவங்கெல்லாம் எப்படி மூவ் ஆறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பான், லான்னு போட்டிருப்பாங்க. அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம். வாழ்க வளத்துடன்.